அட கொக்கா புக்கா, என்ன அது நைட்டு நேரத்தில் யாரும் அழுவுற மாதிரி சத்தம் கேட்குதே? உங்களுக்கு ஏதோ சத்தம் கேட்குதான்னு பாருங்க. ஐயோ பேய், யார் இது? வெளியே வந்தோம்னு வச்சுக்கோ, ஒரு பீஸ் பீஸ் துண்டு பீஸ் ஆகிடுவேன். உனக்கு மரியாதை எங்க இருக்குன்னு சொல்லு. கிளவியா? ஐயோ என்ன படிச்சு போச்சு? எஸ்கே பாய் ஒரே ஓட்ட ஓடி போயிடலாம். இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்க கூடாது. ஐயோ இதெல்லாம் கனவா? அட பாவி. ஸோ போட்டுக்க மக்களே, இன்னைக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் 10 கோஸ்ட் சீக்ரெட் பிளேசஸ்லாம் கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு சீக்ரெட் பிளேஸ்க்கு நம்ம போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு நைட்டு 12 மணிக்கு அப்படியே வெளியே வாங்களேன். ஸோ வெளியே வந்து அப்படியே இருட்டில் அப்படியே மழை வேறு பெய்யுதா? ஐயோ சரி பயமாகுது. சரி இப்போ என்ன ஃபஸ்ட்டு சீக்ரெட் பிளேஸ் போக போகிறோம், என்ன கோஸ்ட் சீக்ரெட் பிளேஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஓகே ஃபஸ்ட்டு இந்த ஸ்விம்மிங் பூலுக்கு வந்துருங்க. ஸ்விம்மிங் பூலுக்கு வந்துட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா 777, அதாவது 4 7 போடுங்க. ஓகேங்களா? திரும்பி சொல்றேன், 777 அப்படின்னு போட்டீங்கன்னா ஒரு KTM பைக் வந்துடும். அதாவது டியூக் 200 வந்துடும். ஓகேங்களா? சரி, அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பீங்க. அடுத்தது என்ன பண்ணணும்னா, ஸோ நெக்ஸ்ட் நான் இன்னொரு சீட் கோட் சொல்றேன், அதையும் போடுங்க. அதாவது 330, அதாவது 230 போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜெட் பேக் வரும். இப்போ இதை வச்சு நான் என்ன பண்றது அப்படின்னு என்ன கேட்பீங்க. இப்போ எதுவுமே இல்லை. இப்போ வந்து இதில் தான் ட்ரிக்கே இருக்கு. இப்போ நேரம் என்ன பண்றீங்கன்னா, இது ரெண்டுத்தையும் வந்த உடனே அப்படியே தண்ணிக்குள்ள ஜாலியாக இறங்கிருங்க. ஓகேங்களா? ஓகே ரைட், அப்படியே இறங்கிடலாமா? சரி, இறங்கின வாட்டி டக்குன்னு போய் வண்டியில் இப்படி ஏறி உட்காந்துக்காதீங்க புளியங்கொட்டை மாதிரி. என்ன பண்ணணும்னா பொறுமையா ஏறணும். எப்படி ஏறணும்னா, எப்போ இந்த சிம்பிள் 2 சிம்பிளா தெரியுது, இங்க பாருங்க, கார் சிம்பிள் பைக் சிம்பிள், எப்போ இந்த 2ஆ இருக்கோ அப்போ டக்குன்னு ஏறிடுங்க. ஏறிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பாருங்க ஒரு கோஸ்ட். இப்போ பாருங்க, இப்போதான் இந்த பேயோட ஆட்டமே இருக்குது. இப்போ இந்த பேய் என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பேய் பண்ற வேலையை மட்டும் பாருங்களேன். இப்போ பாருங்களேன், என்னடா இது ஜெட்டு தானே மூவ் ஆகுது அப்படின்னு கேட்பீங்க. நம்ம தான் பைக்ல இருந்துமே, இது யார் ஓட்டுறா அப்படின்னு கேட்பீங்க. இது யார் ஓட்டுறான்னு எனக்கே தெரியல மக்களே. ஐயோ பேய் கீழே தள்ளி விட்டுருச்சு நம்மள. ஐயோ யாரோ காப்பாத்துங்க. ஐயோ எங்கடா அட பாவிங்களா, இங்க பாருங்க மக்களே, அந்த பேய் நம்ம கீழே பூமி கடையில தள்ளி விட்டு இது ஜாலியா ஜெட் பேக் எடுத்து போயிருச்சு. பேய் ஜெட் பேக் குடுறி அடியா. அங்க பாருங்க, நம்ம கீழே விழுந்துட்டு இருக்கோம். யாரோ காப்பாத்துக்கடா. ஐயோ டேய் யாரோ காப்பாத்துக்கடா. அடப்பாவி. ஸோ இது நல்லா இருக்குல்ல? ஸோ இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீக்ரெட் பிளேஸ். இன்னும் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சீக்ரெட் பிளேஸ்லாம் இந்த கேமில் இருந்துச்சு, இந்த வீடியோவில் இருக்குது. ஆனால் தயவு செஞ்சு எனக்கு ஒரு 1K லைக் மட்டும் கொடுங்க மக்களே. ஸோ 1K லைக் வந்துருச்சுன்னா அடுத்தது இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்கு நான் போட்டுகிட்டே இருக்கேன் இந்த மாதிரி. அதனால் ஒரே 1K லைக் கொடுத்துருங்க. ஆளுக்கு ஒரு லைக் போட்டிங்கன்னா 1K லைக் வந்துடும். ஓகேவா? சரி ரைட்டு. உங்களுக்கு இந்தியன் பைக்ஸ் பிடிக்குமான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க, ஹார்ட் போட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் சீக்ரெட் பிளேஸ் எங்கே போக போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயரமான இடத்துக்கு போக போகிறோம். அதனால் நம்ம இருக்கிற ஹெலிகாப்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வீட்டு நான் வாங்கி வச்சிருந்தேன், போன வாரம் தான் வாங்கினேன். ஓகே, இந்த ஹெலிகாப்டர் யூஸ் பண்ணி அங்கே போயிடலாம் வாங்க. ஸோ ஓகேங்க ரைட். இப்போ வந்து ஹெலிகாப்டர் ஓட்ட தெரியாது எனக்கு, வேற இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கிறேன். அப்படி போய் பறந்து ஓடி போயிடலாம் வாங்க அந்த இடத்துக்கு. ஐயோ அப்பாடா, எப்படி ஒன்று லேண்ட் ஆஃப் பண்ணிட்டேன், டேக் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போயிடலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக எங்கே இருக்குன்னா, இந்த ஸ்டண்ட்லாம் பண்ணுவோம்ல, ஸோ பில்டிங் மேலே ஸ்டண்ட் பண்ணுற இடம் இருக்குல்ல, இந்த இடம் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும். இந்த இடத்துக்கு போயிடணும். ஸோ இந்த இடத்துக்கு போனீங்கன்னா ஒரே ஒரு பில்டிங் மட்டும் பார்த்தீங்கன்னா நடுவில் இப்படி கேப் இருக்கும். அதாவது நடுவில் எவனோ ஓட்ட போட்ட மாதிரி ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பில் போய் இறங்கிறீங்க. இப்போ இந்த இடத்துல அப்படி என்னடா கோஸ்ட் சீக்ரெட் பிளேஸ் இருக்கு அப்படின்னு தானே கேட்பீங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது நான் சொல்கிறதோட போட்டு காமிச்சிடறேனே, என்னடா அப்படி போட்டு காமிக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருங்க 606, அதாவது நீங்கள் எந்த சீட் கோட் வேணாலும் போடலாம். இப்போ நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபயர் இன்ஜினோட சீட் கோட் போடுறேன், அதாவது 606 அப்படின்னு போட்டிங்கன்னா இங்கே பாருங்க, பில்டிங் உடச்சிட்டு நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்துருது. ஆஹா என்னடா சொல்ற அப்படியா? சரி, இதெல்லாம் நம்ப மாட்டீங்க, இன்னொன்று போட்டு காமிக்கிறேன். இங்க பாருங்க டைனோசர். இப்போ இந்த டைனோசர்லாம் பார்த்தீங்கன்னா கீழே இதே தரையில போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைனோசர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஓட்டம் ஓடி போயிடும், போட்ட சீட் கோட் அடுத்த செகண்ட்ல. பட் இந்த பில்டிங்ல போட்டீங்கன்னா அப்படியே ஸ்டெக் ஆகி நின்றும் மக்களே. ஏன்னா இது ஒரு கோஸ்ட் பில்டிங். இந்த பில்டிங்ல நீங்க என்ன சீட் கோட் போட்டாலும் அந்த பில்டிங் அப்படியே வாயில பிடிச்சி வச்ச மாதிரி அப்படியே வாய்க்குள்ளேயே கிடக்கும். அந்த மாதிரி இது ஒரு பயங்கரமான இடம் இது. ஸோ இந்த இடத்துல போய் ட்ரை பண்ணி பாருங்க, இந்த மாதிரி ஒரு செமையா இருக்கும். ஸோ எந்த சீட் கோட் போட்டாலும் அங்கேயே வந்து நின்று ஸ்டெக் ஆயிரும். இப்போ பாருங்க, இதால மூவ் கூட பண்ண முடியல. இவ்வளோ பெரிய டைனோசராலேயே இந்த பில்டிங்கை உடைக்க முடியலன்னா இது எப்படியாப்பட்ட பேய் பில்டிங்னு நினச்சி பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே ரைட்டு. இப்போ நம்ம பேய் பில்டிங் படுத்துட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேய் ஹவுஸ் இருக்குது, அதாவது கோஸ்ட் ஹவுஸ் இருக்குது. அந்த கோஸ்ட் ஹவுஸ்க்கு இப்போ நம்ம அடுத்தது போக போகிறோம். சரி வாங்க, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம். ஓகே ரைட்டு. இங்கே தலை தெரியுதான்னு பார்க்கலான்னு வந்தேன், ஆனால் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஓகே ரைட் விடுங்க. இப்போ அடுத்தது நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி கோஸ்ட் ஹவுஸ்க்கு போகலாம். அந்த கோஸ்ட் ஹவுஸில் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கோஸ்ட் ஹவுஸ்லேயும் ஒரு பயங்கரமான மர்மம் இருக்குது. அந்த மர்மத்தை நான் உங்களுக்கு நான் வெயிட் பண்ணி ரிவீல் பண்ணுறேன் வாங்க. சரி, என் கூட சேர்ந்து ஜாலியாக வாங்க, ட்ரை அப்படியே
ஸோ இன்னும் பறந்து அந்த கோஸ்ட் ஹவுஸ்க்கு போயிடலாம். ஓகே, அந்த கோஸ்ட் ஹவுஸ்க்கு போகிற வழியை நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ அதுக்கு ஜஸ்ட் ஈஸி, அந்த ஹவுஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது ஃப்ராங்க்லினோட ஹோல்ட் ஹவுஸ். அதாவது நம்ம கேமில் இருந்தால் ஃபர்ஸ்ட் அந்த ஹவுஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஃப்ராங்க்லின் வீட்டில் தான் இருக்குது. சரி, அது எங்கே போகணும்னா நேராக சிட்டி சென்டருக்கு போயிருங்க. ஓகேங்களா, சிட்டி சென்டருக்கு போனீங்கன்னா ஒரு எல்லோ கலர் ஹவுஸ் இருக்கும். ஸோ இதுக்கு நான் போய் காமிச்சிட்றேன். எதுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருங்க. நைட்டு ஓகே, இந்த ஹெலிகாப்டர் வர டகர் டப்பா ஹெலிகாப்டர் மாதிரி ஸ்லோவாக போயிட்டே இருக்குது, உருட்டிக்கிட்டு. என்னைக்கு தான் போய் சேரும் தெரியல. போய் சேர்ந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கலர் வீடு இருக்கும். ஓகேங்களா, இந்த வீடு எல்லாத்துக்கும் கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, இதுதான் பிராங்க்லினோட பழைய வீடு இருந்த இடம். ஓகேவா, தெரிஞ்சுக்கோங்க. தெரியலனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்படி நிற்கக்கூடாது. நேராக போய் இப்படி நின்னுக்கோங்க. எப்படின்னா இப்படி நின்னுக்கோங்க. இப்படி நின்றுக்கிட்டு என்ன பண்ணணும்னா நான் சொல்ற சீட் கோடு போடுங்க. 606. என்னது 606 அப்படின்னு போட்டீங்கன்னா எங்கடா ஏதோ சீட் கோடு போட்டால் ஆளை காணும். ஏன்னா மேலே போட்டு நெருப்பாக வருது. என்னாச்சா? ஐயோ, என்னடா அது போர்ட்டிகோல இந்த மாதிரி சிக்கிச்சு. ஆஹா, இப்போ இதுல என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ பாருங்களேன். இப்போ இந்த ட்ரக்கை எடுக்கலாம் அப்படின்னு இந்த ட்ரக் எடுக்க போனோம்னா அந்த பேய் நம்மளை கொன்றும். நம்மள இல்ல. சரி இருங்க, நான் எப்படி அந்த பேய் நம்மளை கொல்லுது அப்படின்றத லைவா நான் செத்து போயே நான் காமிக்கிறேன் உங்களுக்கோசரம். இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க, இன்னொரு மர்மமான இடம் இருக்குது. இந்த இடத்துல அப்படி ஜம்ப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இந்த செவுத்தை உடச்சிட்டு அந்தாண்ட போய் ஏறுவான். ஆஹா, இங்க பாருங்க எப்படி இந்த வீட்டில் நிறைய மர்மம் இருக்குது மகளே. ஸோ ரைட்டு, இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ என்ன பண்ண போறோம்னா அந்த ட்ரக்கை வந்து எடுக்க போறோம். ஸோ இந்த ட்ரக் மேலே ஏறி அந்த ட்ரக் எடுக்கலாம். பட் என்ன ஆகுது மட்டும் பாருங்க, அந்த பேய் அப்படியே நம்மளை வந்து சாவடிச்சிடும். நம்மள இப்போ நம்புவீங்க கண்டிப்பா. ஓகே, இந்த ட்ரக் மேலே ஏறலாமா? ஃபயர் ட்ரக் மேலே அப்பாடா தப்பிச்சாச்சுரா. ஐயோ திருப்பி எப்படி வந்து பாத்தீங்கன்னா நம்ம லக்குனால நம்ம எப்படி தப்பிச்சிட்டோம் மக்களே. இது வரைக்கும் இந்த ட்ரக் எடுக்க போய் எல்லாரும் செத்துருக்காங்க. நம்ம மட்டும் தான் பாத்தீங்கன்னா பொழைச்சிருக்கோம். ஐயோ, நீங்க கூட போய் ட்ரை பண்ணீங்க, கண்டிப்பா அந்த போய் உங்களை சாவடிச்சிடும். ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு போய் ட்ரை பண்ணுங்க. இப்போ நடுவில் ஓடி போயிடாதீங்க. ஓகேவா? ஓகே ரைட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறோம் அடுத்ததுன்னு கேட்டீங்கன்னா இப்போ நேரம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம தார் ஜீப் எடுத்துக்கிட்டு இப்போ எங்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, ஒரு நம்ம கேம்ல ஒரு புது விஷயம் பண்ணிருக்காங்க மக்களே. அதை காமிக்க தான் உங்களுக்கு போயிட்டு இருக்கிறேன். என்ன புது விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்கான். இது ரொம்ப நல்ல விஷயம் ப்ரோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் அது ஒரு நல்ல விஷயம். அப்படி என்னடா நல்ல விஷயம், கொஞ்சம் சொல்லி தொலைடா, ஏன்டா அப்படி உத்தரவாக்குறேன் அப்படின்னு கேட்பீங்க. சொல்லி தொலைறதுங்க கொஞ்சம் வீடியோ ஓட்டணும்ல, அதனாலதான். அதாவது இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் ட்ரக்னு நம்ம கேம்ல இருக்கு. அந்த மாஸ்டர் ட்ரக் எப்ப போட்டாலும் ஜம்ப் ஆகி எங்கேயாச்சும் போய் உளுந்து கவுந்து விடும், இல்ல எங்கேயாச்சும் போய் அங்க போய் சொருவி விடும். இப்போ இந்த மாதிரி ஆகாது மக்களே. எப்படி ஆகுதுன்னு மட்டும் பாருங்களேன். இப்போ ஒரு சீட் கோட் போடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது எந்த கார் எடுத்தாலும் அதுக்கு முன்னாடி 0 போட்டீங்கன்னா மாஸ்டர் ட்ரக் ஆயிரும். ஓகேவா? இப்போ நான் என்னடா தாருக்கு ஒர்க் ஆகல போல. சரி இருங்க, அடுத்தது போலீஸ் காருக்கு போறேன். இங்க பாருங்க. ஸோ முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஜம்ப் ஆகி இங்கிருந்து அந்த பிராங்க்லின் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் இந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டு அவன் மேலே சொருவி விடும். அந்த மாதிரி ஜம்ப் ஆகிட்டே இருக்கும். பட் இதுக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா நீங்க மாஸ்டர் ட்ரக் எந்த மாஸ்டர் ட்ரக் போட்டாலும் பாத்தீங்கன்னா ஜம்பே ஆகாது. இந்த அப்டேட்ல அது ஃபிக்ஸ் பண்ணிருக்கான் பக்கு. சரி, இந்த இடத்துல என்ன அப்படி பேய் வீடு இருக்குது, ஏதாவது பேய் ஹிடன் பிளேஸ் இருக்குது, கோஸ்ட் ஹிடன் பிளேஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடம் பாருங்க. இந்த இடத்துல நீங்க போய் உள்ள ஒளிஞ்சிக்கலாம். ஒளிஞ்சுக்கிட்டு இதுக்குள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அந்த பேய் மின்னிட்டு உங்களை துப்பி விடும் அப்படியே வெளியே. இங்க பாருங்க, நம்மளோட ரத்தம்லாம் இருக்குது பாருங்க. ஐயோ பார்க்கவே பயப்படுங்க. நைட்டு 12 மணிக்கு இந்த பக்கம்லாம் போயிடாதீங்க. உங்களை அப்படியே முழுங்கி அப்படியே திப்பி அப்படி ரத்தத்தை உரிச்சு துப்பி விடுவோம். ஓகே சரி ரைட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது இன்னும் நிறைய பிளேஸ் இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் போகலாம் வாங்க ஒன்னொன்னா. ஸோ ஓகே, அடுத்தது வந்து எங்கே போக போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு தான் போக போகிறோம். எதுக்கு ஏர்போர்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏர்போர்ட்லேயும் பேய் இருக்கிற இடம் இருக்குதாடா, அங்கேயும் பேய் சுற்றிட்டு இருக்குதா அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம் மக்களே, அங்கேயும் ஒரு பேய் சுற்றிட்டு இருக்குது. அது எங்கே சுற்றிட்டு இருக்குதுன்னா அங்கே உயரமாக ஒரு டவர் தெரியுதுல்ல, அந்த டவருக்கு மேலே தான் அந்த பேய் சுற்றிட்டு இருக்குது. ஐயோ இங்கே பாருங்க மக்களே, பரவழியில நம்மளுக்கு தடங்கள் நிறையா வருது. ஐயோ எப்படியும் உசுரோட கீழே வந்துட்டா பரவாயில்ல மக்களே. ஏன்னா இந்த பேய் ரொம்ப டஞ்சரம். நம்ம இங்கே போனோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நம்ம உயிரோட வெளியே வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே ரைட்டு, நைட்டு 12 மணி வேறு ஆகுது. எப்படி ஒரு பேரில் வாங்க. இப்போ அதுக்கு போகிறதுக்கு நம்ம வந்து படிக்கட் யூஸ் பண்ணக்கூடாது. 330 அப்படின்னு போனீங்கன்னா ஜெட் பேக் வரும். அந்த ஜெட் பேக் எடுத்து நேராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போகணும். ஓகேங்களா? இப்போ நான் போகிற மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நேராக ஜெட் பேக் எடுத்துக்கிட்டீங்களா, அப்படின்ட்டு மேலே போயிருங்க. ஓகேவா? போயாச்சா? இப்போ நேரம் வந்து அந்த டவர் இருக்குல்ல, அந்த வெள்ளை கலர் ஒரு முக்கோணம் சேப்பில் இருக்குதுல்ல, அங்கே இறங்கணும் மக்களே கரெக்டாக. ஆனால் அது இறங்குறதுக்குள்ளே போதும் ஆயிரும். எங்கடா இறங்க மாட்டேங்கிறாடே, அடம் கொக்கம் கை கீழே படிச்சிடா. எப்படி ஒன்று மேலே வாடா ரோசா வாடா வந்துடுறா பாடா எப்படி ஒன்று இறங்கியாச்சு. இப்போ இந்த இடத்துல அப்படி என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் ஒரு புள்ள கீழே குச்சி சூசைட் பண்ணிச்சு. அதனால இங்கே போனீங்க யார் போனாலும் பார்த்துக்குங்க, அப்படியே தடி குட்டி கீழே வந்து செத்து போயிருவீங்க. நான் சொல்லலை, ஐயோ செத்து போயிடா, ஐயோ யாரோ காப்பாற்றுக்கடாடே, ஆடா போச்சுடா முடிச்சு விட்டாடுங்கடா போகடாடே. சரி ரைட்டு மக்களே. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கூட போய் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக அந்த போய் உங்கள் கீழே மேலேருந்து கீழே தள்ளி விட்டுரும். அப்புறம் அவ்வளோதான், நீங்கள் ஓகையா தான் காக்கையா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துக்கு போகிறோம். என்ன இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பேய் இருக்கிற இடம். ஸோ வாங்க அந்த இடத்துக்கு போயிடலாம். ஓகே, ஸோ நேராக இந்த இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம கார் தான் யூஸ் பண்ண போகிறோம்.
ஸோ இந்த காரை எடுத்துகிட்டு நம்ம நேராக அடுத்த இடத்துக்கு போயிடலாம். ஸோ இப்போ இது என்னடா கோஸ்ட் ஹிடன் பிளேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவும் நான் சொல்கிறேன் வாங்க. அதுக்கு நேராக நீங்கள் எங்கே போகணுன்னா காரு கீரை ஏதாவது எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஸ்வைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே போகணுன்னா இருங்க மக்களே அப்படியே லைட்டு போட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா குறுக்கால் கிலோ வந்துடாதீங்களா டே, அவ்வளோதான் அப்படி பிடிச்சி பீஸ் பாக்கிடுவேன். ஓகே, ஸோ நேராக இப்போ எங்கே போகணுன்னா திருப்பி ஏர்போர்ட்டுக்கு தான். ஐயோ என்னோட ஜோம்பிஸ்லாம் வந்துருச்சு. ஐயோ யார் அது டே, எக்ஸ்கியூஸ் மீ எதுவும் ஹெல்ப் பண்ணுமா? ஐயோ இது சாம்பி தான். ஐயோ நான் கூட ஏதோ வயசான கிழமை ஓடி வரா மலையில் நினைக்கிறதுக்கு சரி காலில் எடுத்துலான்னு பார்த்தா மொட்டை சாம்பிஸ் வந்துட்டானுங்க. ஐயோ ரைட்டு போய் கூக்கிலே அப்படியே எஸ்கே போய் போயிட வேண்டியது தான். இப்போ நேரம் எங்கே போயிட்டு இருக்கோன்னா ஏர்போர்ட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். என்னடா அடுத்தது இங்கே தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்தது ஒரு 12 மணிக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு கோஸ்ட்டு இங்கே பாருங்க இந்த ஏரோப்ளைன் இருக்குல்ல அது எடுத்து நேராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு நான் போய் காமிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் வந்து ஒரு நியூ அப்டேட் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முன்ன வந்து ஒரே நிமிஷம் இருங்க நான் டக்குன்னு ஏரோப்ளைன் ஏறிடுறேன், இல்லைன்னா நம்மளை பிடிச்சி கடிச்சு தின்னுபிடும். ஓகே ரைட்டு ஓடு இதே ஓடுற பிராங்கிலிங்க. ஐயோ மழை வர சமயம் பெய்யுதே, ஒன்றும் முடியலையே, ஓட வர முடியல. ஐயோ மூச்சு வாங்குதே. அப்பாடா ஏரியாச்சு மக்களே. இப்போ இங்கே என்னடா உனக்கு அப்படி கோஸ்ட் ஹிடன் பிளேஸ் இருக்குதே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் எப்பயும் பார்த்தீங்கன்னா இருங்க நான் ஃபஸ்ட்டு ஏரோப்ளைன் எடுத்துடுறேன், டேக் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ அதாவது நம்ம எப்போ ஏரோப்ளைன் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த கடல் தாண்டி போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கட்டத்தில் அந்த ஏரோப்ளைன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ போய் கிரானாக போயிடும் மக்களே, அப்படியே சுவாயின்னு எங்கேயோ போய் விழுந்துடும். பட் இந்த வாட்டி அப்படி கிடையாது. இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஊரை விட்டு பக்கத்து ஊருக்கே போகலாம். என்னது பக்கத்து ஊர் இருக்குதா? என்னடா சொல்கிற? ஆமாம் மக்களே, பக்கத்தில் ஒரு பேய் ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். எப்படிடா போகிறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஏரோப்ளைன் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நேரம் அந்த கடல் இருக்குல்ல, எந்த பக்கம் வேணா போங்க, கடலை தாண்டி நீங்க வச்சுக்கோங்களேன் அந்த பேய் ஊர் வந்துடும். என்னடா சொல்கிறேன் அடே உண்மையாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் மக்களே இருங்க இப்போ நான் போயே காமிச்சிடுறேன், நீங்கள் நம்ப மாட்டீங்க. நான் போய் காமிச்சாதான் நீங்கள் நம்புவீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கடலில் தாண்ட போகிறோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டோம்னா நம்ம இந்தியன் பைக்ஸ் 3Dயோட கடல், அதாவது சீயை வந்து தாண்டிடுவோம் மக்களே, பசிபிக் ஓஷனை. இது தாண்டணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த பேய் ஊர் வந்துடும். ஓகே ரைட்டு, என்னடா போயிட்டே இருக்குது இன்னும் கடலே. கடல் பாருங்க அதோட எண்ட் ஆகுது. ஓகேங்களா, உங்களுக்கு தெரியுதா கடலோட பார்டரு. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேய் ஊர் தான் மக்களே. பட் ஆஃப்டர் பழைய அப்டேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு போனால் அப்படியே டக்குன்னு ஏதோ மாய உலகத்தில் போகிற மாதிரி ஆயிரும் மக்களே. பட் இந்த அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ போயிட்டே இருக்குது. நானும் பார்த்தீங்கன்னா போகிறேன் போயிட்டே இருக்குது. கீழே பார்த்தா ஒரே இருட்டு. சரி இது ஆக்சுவலாக அப்போ தான் முடிவு பண்ணேன் இது ஒரு பேய் ஊருட்டு. இங்கே பாருங்க போயிட்டே இருக்குது. கீழே விழுந்தோன்னு வச்சுக்கோங்களேன் எங்கே நம்ம போகிறோன்னு யாருக்குமே தெரியாது. அப்படியேப்பட்ட ஊர் மக்களே. ஆனால் பார்த்தீங்கன்னா பின்னாடி நம்ம ஊர் தெரியுது பாருங்க, கடல்லாம் தெரியுது அங்கே பாருங்க தெரியுது. ஆனால் போயிட்டே இருக்குது மட்டும் எங்கே போகுதுன்னு எனக்கு தெரியல. இதுக்கு ஒரு எண்டே கிடையாது. அப்படியே போயிட்டே இருக்கிறேன், எங்கே போக போகிறேன்னு எனக்கே தெரியல. சரி ஓகே ரைட்டு, ஒரு கட்டத்தில் எனக்கு போகிறதுக்கே பயமாக இருக்குது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கீழே என்ன இருக்குன்னு உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் மக்களே. ஸோ இது கீழே போயிட்டா ஏதோ ஒரு ஊர் இருக்குமா, ஏதாச்சும் இந்தியன் பைக்ஸ் 3D மாதிரி இந்தியன் பைக்ஸ் 3D 2 ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு பார்க்கலான்ட்டு நான் கீழே குதிச்சிட்டேன். கீழே குச்சா வந்து பார்த்தீங்கன்னா என்னைய மாதிரி ஒரே முட்டைக்கோஸ் மண்டையா எவனுமே இருக்க மாட்டான். கீழே ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. நானே போய் ஆமாந்துட்டு கீழே குச்சி விட்டேன். யாரோ காப்பாத்துக்கடா ப்ளீஸ் ஹெல்ப் மீ, யாரோ காப்பாத்துக்கடா. ஐயோ